திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி வந்த உடனே கதி கலைஞ்சிருச்சு. கனிமொழியெல்லாம் அனுப்பிச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகல. ராகுலுக்கு எங்கேயோ யாரோ விஷ ஊசி ஏத்திட்டாங்க, உண்மையான விஷயத்தை எதையோ ஏத்திட்டாங்க, மருந்துங்கிற விஷயத்தை ஏத்திட்டாங்க. போய் முடிச்சு கொடுக்குறியா இல்லையா? இல்லைன்னா நான் 8ஆம் தேதி அன்னைக்கு நாங்க மாநாடு நடத்த போறோம், அங்க பக்கத்து சீட்டு காலியா இருக்கும். காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை? அவங்க டிமாண்ட் பண்றது ஆட்சியில் அதிகாரம் அல்லது அதிகார பகிர்வு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அதிகார பகிர்வு இல்லாம அவங்க ஏங்க இருக்கணும்? தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு எதிர்காலம் வேணும்னு சொன்னா அடுத்த தலைமுறை தானே. காங்கிரஸுங்கிறது 100 வயசுன்னா ஒரு தாத்தா மேல உட்காந்துட்டு ஏய் அப்படின்னு வரா? கிடையாது. அடுத்தடுத்த தலைமுறை அங்க வந்தாச்சு, வரணும். திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? பல்லக்கு தூக்குறதுக்கான பொறுப்பும் அதிகாரமும் யோகியதையும் திமுக இருக்கா? பேசி பாருங்க. சோ தாவேகாவுக்கும் காங்கிரசுக்கும் எதிர்காலம் இருக்கணும்னு சொன்னால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் கூட்டணிக்கு வந்தாதான் நல்லது. பிஜேபிங்கிறது என்டிஏங்கிறது இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அட தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது ஒரு கூட்டணி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நல்லா உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேரு அவங்க வச்சது யூபிஏ, யுனைடெட் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ். யாரு? சோனியா காந்தி அம்மா வச்சுட்டு 2004லயும் 2009லயும் தேர்தலில் சந்திச்சாங்க. அப்பவே இவர் என்ன பண்ணாரு? டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ். உங்க பேர் மணிகண்டன்னா மணிகண்டனுக்கு ஒரு குணிகண்டன் ஒரு பேர் வைக்கிறாரு நம்மால். யாரு? கலைஞர் கருணாநிதி ஐயா. அதுக்கப்புறம் இந்தி கூட்டணின்ட்டாங்க இல்லையா? இந்தி கூட்டணின்ட்டாங்க இல்லையா? இங்க என்ன சொல்றாங்க? மதசார்பு கூட்டணி. இது என்ன மண்ணாங்கட்டி? நேரு மேலே வழக்கு பதியணும், பிஜேபியில் இன்னும் பதியலை. நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆருக்கு வெயிட் பண்ணிச்சு. எஃப்ஐஆர் கொடுக்கலன்னு உடனே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இடி தக்காத்துக்கிட்டு இருக்கு. இது ஏன் நடக்கலைன்னு சொல்லி நீதிமன்றத்தை போட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு தான் கேட்டுக்கணும். இந்த நாட்டில் எதுக்கையா இருக்கீங்க? என்னையா பண்ணுறீங்க? தப்பு நடக்குதுன்னு தெளிவாக தெரியுது இல்லை? பேசாமல் உட்காந்து ஜனநாயகம் படத்துக்கு யூஏ கொடுக்கலாமா யூ கொடுக்கலாமான்னு உட்காந்து ராத்திரியாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உங்களுக்கெல்லாம் ஏதாவது இருக்குதா? இருந்தாலும் உங்களை நாங்கள் மதிக்கிறோம். தயவு செஞ்சு பார்த்து கரெக்டாக நல்லது பண்ணுங்க. இதோட அந்த மேட்டர் முடிஞ்சது. வேற வழி இல்லை. நேரு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலும் ஒன்று தான், உட்கார வச்சாலும் ஒன்று தான். 2000 கோடிக்காக அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அவர் அவமானத்தில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. திமுக தொகுதி உணர்பாடு இன்னைக்கு ரெடியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்டுக்கு 6க்கு பதிலா 10 கொடுக்க போறாங்களா? பிசிகேக்கு 6க்கு பதிலா 10 கொடுக்க போறாங்களா? தேமுதிக என்ன கொடுக்க போறாங்க? ஏதாவது தெளிவா தெரியுமா? ராஜ்யசபா சீட்டை வச்சுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல உனக்கு? கொள்கை கூட்டணி தானே உன்னோடது. கொள்கை கூட்டணி தானேங்க. எல்லாரும் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதியை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற அந்த நல்ல கொள்கையோட தானே கூட்டணி வச்சிருக்காங்க. அதை முடிச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் திணற? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தது இந்த என்டிஏ கூட்டணியை பற்றி. தமிழ்நாட்டில் அதிமுக பிஜேபி இது ஒரு பொருந்தாத கூட்டணி, ஒரு சுயநலவாத கூட்டணின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே தொகுதி பங்கீடு முடியாமல் டெல்லி போய் கூட்டணி பேச போயிருக்காரு எடப்பாடி அமித்ஷாவை பார்த்து. ஸோ இங்கேயே நயினாரை பார்த்து முடிவு பண்ணியிருக்கலாம். ஏன் அமித்ஷாவை போய் பார்க்கணும்? இவங்க சொல்கிற மாதிரி தான் இந்த கூட்டணி இருக்கா? இல்லை, இப்போ கூட நீங்கள் பாருங்கள், திமுக கூட்டணி எவ்வளோ சொதப்பலாக இருக்குது. காங்கிரஸ் திமுகவோட இருக்குமா இல்லையாங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியாது. இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையாங்கிறது கூட தெரியாது. நீங்கள் 1 வருஷம் கழித்து ஏறத்தாழ இப்போ ஏப்ரல் 10ஆம் தேதி வந்தால் 1 வருஷம் ஆக போகுது. பிஜேபி அதிமுக கூட்டணியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எடப்பாடி டெல்லியில் போய் ப்ளூடூத் கூட வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கலாம், தெரியாது. டெல்லியில் சீப்பா கிடைக்குங்கிறதுக்காக கூட போயிருக்கலாம். நாத்தாக்கா கூட்டணியை பற்றி பேசுவதற்காக போயிருக்கலாம். அதற்கான சாத்தியங்கள் பற்றி பேசுறதுக்காக போயிருக்கலாம். அவங்க வேட்பாளரே அறிவிச்சாச்சு. அவர் எப்படி நாத்தாக்கா? நான் அப்புறம் வரேன். நாத்தாக்காவுடைய அரசியலுக்குள்ள நான் அப்புறம் வர்றேன். அது இஷ்யூ இல்லை. சிலதில் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு 10 வருஷம் கழித்து முதல்வர் வச்சுப்பாங்க. சிலதில் முதல்வர் முடிச்சுட்டு 10 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. 2மே நாத்தாக்கா பண்ணுவாங்க. அது அந்த கதைக்குள்ளே அப்புறம் நான் வர்றேன். எடப்பாடி ஐயா டெல்லிக்கு போனதுங்கிறது எதுக்காக போகணும்? கூட்டணி பேச்சுவார்த்தைனா இங்கே தான் நடக்கணும். ஜெயலலிதா அம்மா இருந்தால் இங்கே தான் பேசியிருக்காங்க. யாராக இருந்தாலும் இங்கே தான் பேசியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி ஐயா போன முறை தேமுதிக அலுவலகத்தில் போய் 7 சீட்டுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு வந்தார். இதெல்லாம் அரசியலில் இங்கே தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும், இதுதான் பாரம்பரியம்னு சொல்கிறதுக்கான விஷயம் இல்லை. திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி வந்த உடனே கதி கலைஞ்சிருச்சு. உங்களுக்கு இவ்வளோ நாளாக இந்த காட்சி ஊடகங்கள்னு சொல்லப்படுற நாகரிக வார்த்தைகளில் சொல்லணும்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தொழில் நடத்துகிற ஒரு வியாபாரிகள் அப்படிங்கிற அடிப்படையில்
நிதர்சனங்களை சொல்லாமல், நேர்மையான கருத்துக்களை சொல்லாமல், இஷ்டத்துக்கு இட்டுக்கட்டி கட்டமைப்புகளை அவிழ்த்து விட்டுருக்கின்ற கேவலமான பிறவிகளாக இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் தான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தது? அதிமுக பிரிஞ்சிருச்சு, ஒன்றிணைய மாட்டேங்கிறாரு, எடப்பாடி சுயநலவாதி, அவர் பொதுச் செயலாளராக இருந்தால் போகிறோம், தோத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாரு, இப்படியெல்லாம் நிறைய கதைகளை சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு கூட்டணி அன்புமணி பேசி எவ்வளோ மாதம் ஆச்சு? 1 மாதம். அப்போ அவர் ஒரு ஐடியா இல்லாமல் பேசிட்டு போயிருப்பாரா? சார் ஏதோ ஒரு சீட்டு போடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி பேசியிருப்பாரா? கோடு போட்டிருக்க மாட்டார். அமித்ஷாவும் எடப்பாடி ஐயாவும் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வரப்போகுது. அவங்க ஒரு ரேஞ்சு பேசியிருக்க மாட்டாங்களா? இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சு வரணும், விஜய் வந்தால் இப்படி குறுக்கிக்கலாம், விஜய் வரலன்னா இப்படி பெருக்கிக்கலாம், நாத்தாக்கா வந்தால் இப்படி பண்ணலாம், இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்களா? ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருந்திருக்காதா? அங்கே 2019, 21, 24 இருந்தவங்க, ஓடினவங்க, வெந்தவங்க, நொந்தவங்க எல்லாரும் திருப்பி வந்தாச்சு. எதுக்கு திருப்பி வந்திருக்காங்க? திமுகங்கிற எம்ஜிஆர் சொன்ன தீய சக்தி விரட்டப்பட வேண்டும், இவ்வளவுதானே அவங்களுடைய. அவங்க எங்கேயாவது கொள்கை கூட்டணியாது? திமுகவில் கொள்கை கூட்டணியாங்கிறது தனியாக பேசிப்போம், அது பேசி பிரயோஜனம் இல்லை. இங்கே ஏதாவது கொள்கை கூட்டணியா? இல்லை. அதிமுகவுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, பிஜேபிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே தேசத்தை பார்த்து கொண்டு இருக்கு, இது மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கு. இதில் பாமக, ஜான் பாண்டியன் எல்லாரும் வந்தாச்சு. கிருஷ்ணசாமி ஐயா மட்டும் எப்போ முடிவெடுப்பாருன்னு கிருஷ்ணசாமி ஐயாட்ட கேட்டு கிருஷ்ணசாமி ஐயா உங்களுக்கு சொல்லுவார். அது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறீங்க. இவ்வளோதான் என்டிஏ. இங்கே வாங்க, காங்கிரஸுக்கு தாவேக்காக்கு போகிறது நல்லதா கெட்டதா? திமுகவால் என்ன பண்ண முடியும் காங்கிரஸுக்கு? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 9 சீட்டு கொடுக்குமா? 39ல் 9ஐயும் காசு செலவழித்து ஜெயிக்க வைக்குமா? இல்லைன்னு சொல்லலை. இந்த 9 வச்சு 999 ஆக போகுதா? இல்லை. சரி, ஆட்சி அமைக்க போகிற நிலைமை ராகுல் காந்திக்கு வர்ற துர்பாக்கியம் உங்களுக்கு எனக்கும் வந்ததுன்னு வச்சுப்போம். அப்போ திமுக பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குமா? இப்போ கூட்டணியில் இல்லைங்க, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இல்லை, தாவேக்கா பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 2029 ஒரு துர்பாக்கியம் வருது, காங்கிரஸ் ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. 160 பிஜேபி கிட்ட 96 இருந்தது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆள விடலை காங்கிரஸ். எல்லா உள்ளடக்கி வேலையும் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. வாழ்க்கை பூரா இந்திரா காந்தி தன்னுடைய வாழ்க்கை பூரா யாரையுமே ஆள விடலை. ராஜீவ்காந்தியும் அதே மாதிரி தான் பண்ணார். சந்திரசேகர்லேருந்து எல்லாருக்கும் தப்பு பண்ணார். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாளைக்கு 2029 ராகுல் இப்படி வராருன்னு வச்சுக்கோங்க, தாவேக்கா கூட்டணியோட ஒரு 5 சீட்டோட வராருன்னு வச்சுக்கோங்க. 2029 அவருக்கு ஒரு 10 சீட் ஆதரவு வேணும், அல்லது 20 சீட் ஆதரவு வேணும், ஏன் 30 சீட் ஆதரவு வேணும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு துர்பாக்கியம், 2029 திமுக தேர்ந்தெடுக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ திமுக யாருக்கு ஆதரவு பண்ணும்? பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குமா? காங்கிரஸுக்கு தானே கொடுக்கும். அப்போ உள்ளிருந்து பண்ணா என்ன, வெளில வந்துட்டு பண்ணா என்ன? 2029 பொறுத்த வரைக்கும். ஆனால் 2026 எடுத்துக்கோங்க, தமிழகத்தில் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இல்லை. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. பேசும்போது நேற்றுக்கு கூட ஏதோ ஒரு விவாத மேடையில் விவாத அரங்கில் ஒருத்தர் பேசுகிறாரு. காங்கிரஸுங்கிறதுங்க தெலுங்கானாவில் இருக்குங்க, இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குங்க, அப்புறம் இங்கே கேரளாவில் ஏதோ குப்பை கொட்டிகிட்டு இருக்குதுங்க, தெலுங்கானாவில் இருக்குதுங்கிறான். நான் பலமுறை சொல்கிறேன், 543 தொகுதியில் 230 தொகுதி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் தான் இன்றைக்கும் போட்டி. 4 தேர்தல்களாக பிஜேபி வெற்றி பெறாத தொகுதிகள் 200 இருக்கு. வெற்றிக்கு கிட்டேயே வரல, 200 தொகுதிகள் இருக்கு. காங்கிரஸுக்கு ராஜ்யசபா சீட்டு வேணுமா வேணாமா இன்னைக்கு ஈவினிங்குள்ள சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு திமுக கெடு வச்சிருக்கு. இந்த கெடு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களா? இந்த கேடா முடிச்சுப்பாங்களா? நான் தெரிசா சொல்றேன், அந்த கெடு கொடுத்துருக்கிறது சிதம்பரத்துக்கு. ஒழுங்கா பேசி கீசி மேட்டர் முடிச்சுட்டு வரணும், இல்ல கட்சி உடைச்சிருவார். இல்லைன்னா நீங்க அவரு உடைச்சு கதையெல்லாம் யாருக்கு வேணும்? இப்ப அவரது கதை வேற மாதிரி போயிட்டு இருக்குது ஏர்செல் மார்க்சிஸ்ட்ல, அந்த விஷயத்தை வந்துக்கும். அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, உனக்கு ராஜ்யசபா சீட்டு வேணுமா வேண்டாமா இன்னைக்குள்ள சொல்லணும். இன்னைக்கு அவருக்கு தேவையில்லை, வேற ஒருத்தருக்கு தேவை இருக்கலாம், சொல்லிட்டு போங்க. கரெக்டா பேசி முடிச்சுட்டு விடணும். கனிமொழியெல்லாம் அனுப்பிச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகல. ராகுலுக்கு எங்கேயோ யாரோ விஷ ஏத்திட்டாங்க, உண்மையான விஷயத்தை எதையோ ஏத்திட்டாங்க, மருந்துங்கிற விஷயத்தை ஏத்திட்டாங்க. போய் முடிச்சு கொடுக்குறியா இல்லையா? இல்லைன்னா நான் 8ஆம் தேதி அன்னைக்கு நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம், அங்கே பக்கத்து சீட்டு காலியாக இருக்கும். சிம்பிள். யாரை மிரட்டுறாரு அவர்? திமுகவில் இருந்து மிரட்டி என்ன பண்ண போகிறீங்க? 25 சீட் அவங்க
வாங்கியிருக்காங்க. அந்த 25 சீட்டுக்கு மேலே பத்தலன்றாங்க. ராஜ்யசபா சீட் மட்டும் ஓகே இந்த ஆயிருக்கு. பாருங்க, காங்கிரஸுக்கு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு என்ன பண்ண போகுது? ஒரு பேச்சு கேட்குறேன். இப்போது தேமுதிக பிரேமலதாக்காவது ராஜ்யசபா பார்த்தா தான் டெல்லியே அவங்களுக்கு புலப்படும். ஒழுக்கமாக பிஜேபியோடைய இருக்கும்போது அதே மாதிரியே இருந்திருந்தாங்கன்னா எந்த குழப்பமும் இருந்திருக்காது. 2014 நல்லது நடந்திருக்கும். பண்ணலை. அவங்களுக்கு வேணால் இதெல்லாம் தேவையாக இருக்கலாம். காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை? அவங்க டிமாண்ட் பண்ணுறது வந்து ஆட்சியில் அதிகாரம் அல்லது அதிகார பகிர்வு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. அதிகார பகிர்வு இல்லாமல் அவங்க ஏன் இங்கே இருக்கணும்? தென்னகத்தில் அவங்க வந்து தெலுங்கானாவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, கேரளாவில் வரப்போகிறாங்க. மிஞ்சி இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தானே. அங்கேயே அவங்க வந்து கூனி குறுகி பல்லக்கு தூக்கியாக இருக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸ் யோசிக்கட்டும். தடுக்கிறதுக்கு சிதம்பரம் இருக்கு. இல்லை, இனி ஈவினிங்குள்ளே என்ன நடக்க போகுது சார்? ராஜ்யசபா சீட்டுக்காக மட்டும் போயிட்டு அந்த 25 வாங்கி போவாங்களா? தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் அரசியல் எதிர்காலம்னு ஒன்று வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க 2 பேர் கூட்டணி அமைச்சாதான் அவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் எதிர்காலம் இருக்கும். இல்லை, 100 வயதை கடந்த ஒரு கிழவனுக்கு எதிர்காலம் இன்னும் இருக்குமா? பிறந்த நீங்களாம் ஒரு 6 வயசு வரைக்கும் அல்லது நான்லாம் ஒரு 6 வயசு வரைக்கும் கூட வாழ்ந்திருக்கோம். இதே மாதிரி 24 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு ஓடி விளையாடி வாழ்ந்திருக்கோம். ஏதாவது ஞாபகம் இருக்கா? பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு 70 வயசு 60 வயசு ஆனதுக்கப்புறம் இதே மாதிரியே தூங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு போய் வந்து ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. ஆனால் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு உங்கள் அப்பாவும் அம்மாவையும் பார்த்துக்கணுங்கிற ஒரு கடமை இருக்கும். எந்த வயதாக இருந்தாலும் உடல் தள்ளாட்டம் இருக்கலாம், கடமைகள் எப்போதுமே இருக்கும். காங்கிரஸ் 100 வருடமாக ஆண்டிருக்கு. அதுதான் என்னென்னோ கதையெல்லாம் சொல்லுவாங்க, சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பேசிப்போம். பட் தமிழ்நாட்டில் அதுக்கு ஒரு எதிர்காலம் வேணும்னு சொன்னால் அடுத்த தலைமுறை தானே. காங்கிரஸுங்கிறது 100 வயசுன்னா ஒரு தாத்தா மேலே உட்காந்துட்டு ஏய் அப்படின்னு வரா? கிடையாது. அடுத்தடுத்த தலைமுறை அங்கே வந்தாச்சு, வரணும். திமுகவுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? பல்லக்கு தூக்குறதுக்கான பொறுப்பும் அதிகாரமும் யோக்கியதையும் திமுகவுக்கு இருக்கா? பேசி பாருங்க. ஸோ தாவேகாவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிர்காலம் இருக்கணும்னு சொன்னால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் கூட்டணிக்கு வந்தால் தான் நல்லது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது தொகுதி பங்கீடு இது குறித்து பேச முடியுதானா? இல்லை பாஜக வந்து டெப்டி சிஎம் இங்கே கேட்டு இங்கே போஸ்ட் பண்ணுறாங்க, பாருங்க, அதை ஆஃப் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. பிஜேபியில இருந்து சத்தியமாக எழுதி வச்சுக்கோங்க, இந்த துணை முதல்வர் இணை முதல்வர் இந்த கதைக்குள்ளெல்லாம் வரவே மகாராஷ்டிராவில் வரவே இல்லை. ஷிண்டேவை ஆட்சி செய்ய சொல்லும் பொழுது ஷிண்டே தான் ஆட்சியில் இருந்தார். பிஜேபியில் ஒரு துணை முதல்வர் இப்போ பீகாரில் எடுத்துக்கோங்களேன், துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் நிதிஷ் கொடுக்கறதுனால தான் பிஜேபி கேட்க முடியும். நிதிஷை மிரட்டி பிஜேபி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லப்போனால் பீகாரை பிடிக்கணும்ன்ற ஒரு முடிவு பிஜேபிக்குள்ளே இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிதிஷை புறந்தள்ளிட்டு கூட செய்திருக்க முடியும். ஒருத்தர் நல்லா வேலை செய்கிறாங்க, மாநிலத்துக்காக உழைக்கிறாங்கன்னா அவர்களை போற்றி அவர்களோடு இணைந்து நிற்கணுங்கிற எண்ணம் தான் ஆர்எஸ்எஸ்க்கும் இருக்கும், பிஜேபிக்கும் இருக்கும். நல்லா இருக்கிற இடத்த போய் குட்டையை குழப்புற வேலையெல்லாம் இந்த பாமக அப்பா கிட்ட பேசிட்டு இருந்த திமுகவுடைய மாதிரியான புத்தியெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கோ பிஜேபிக்கோ வரவே வராது. எழுதி வச்சுக்கோங்க. அண்ணாமலை கட்சியை தொடங்கிடுவார், அவர் பானைக்குள்ள யானையை வச்சு ஒரு சின்னத்தை கொண்டு வர என்னென்ன கதைகள் சொன்னீங்க? ஏதாவது நடந்ததா? ஏன்னா ஒரு நேர் சிந்தனை இருக்கும். இந்தியா இப்படி போகணும், திமுக இந்த மாதிரியான விரட்டி அடிக்கப்பட வேண்டும், இவ்வளவுதான் சிந்தனை இருக்கும். அந்த கோடுக்குள்ளே தான் எல்லாரோடையும் போடுவாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ காங்கிரஸ் தாவேக்கா இணையிறது நல்லதுங்கிறது காங்கிரஸோடைய தொண்டன். காங்கிரஸ் தொண்டன் இன்னைக்கு 70+ கூட இருக்கலாம்ப்பா, எனக்கு தெரியாது. அங்கே 25 வயசு இருக்கிறவங்க இருக்காங்களா, 35 வயசு இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்கெல்லாம் குழந்தை பெற்று போட்டிருப்பாங்கல்ல, அதில் ஒன்றும் மாற்று இல்லை. என்டிஏ கூட்டணிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தமிழக பாஜக தலைவர் நயினார்கிட்ட பேசி முடிவெடுக்கலாம், இல்லைன்னா பாஜக தேசிய தலைவர்கிட்ட பேசலாம். எதுக்கெத்தாலும் அமித்ஷா கிட்டே போகிறதுனா அமித்ஷா கண்ட்ரோலில் தான் இப்போ எடப்பாடியோட குடும்பி இருக்குது நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை பாஜகவை அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரா? நீங்கள் அதெல்லாம் சொல்லலாம். சாயங்காலம் கூட ரொம்ப மூத்த பத்திரிகையாளர்லாம் இருக்காங்க, உதயநிதிக்கு முன்னாடி சேரில் நேராக உட்கார தெரியாதவங்க கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி கதைகளை சொல்லுவாங்க. பிஜேபியில் அண்ணாமலை இருக்கும்போது என்ன சொன்னார்? என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அது பார்லிமெண்டரி போர்டு தான். தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர் காரிலே அவரு எடுக்கலாமே, ஏன் அமித்ஷா கிட்டே போகிறோம்? அதுதான் கேள்வி. இது பாருங்க, தேசிய தலைவர் பேரில் தான் அறிவிக்கை வரும். தேசிய தலைவர் பேரில் தான் ஒப்புதலோடு தான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வெளில வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அமித்ஷாவை சந்திக்கிறார், நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார், ஜெய்சங்கரை ஏன் சந்திக்கவில்லை? நீ தமிழன் என்பதால் வானதிக்கு வந்து அசிங்கப்படுத்துகிறீர்களா? பியூஷ் கோயல் வந்தால் இவர் எந்த நிற்கணும்? இந்த கதையெல்லாம், இந்த சில்லறத்தனம் எல்லாம் இந்த திமுக ஊடகங்கள், கேவலமான ஊடகங்கள் செய்கிற வேலை. நானும் நீங்களும் அந்த ஆங்கிள்லேருந்து யோசிக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேசிய தலைமை தான் முடிவு பண்ணுங்கிறது நயனார் ஐயாவுக்கும் தெரியும், அண்ணாமலைஜிக்கும் தெரியும், சிபிஆர் இருந்த போதும் தெரியும், பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த போதும் தெரியும்.
பிஜேபி கெட்டு ஒழிஞ்சது தமிழ்நாட்டில் அப்படின்னா 98லேருந்து 2004 வரைக்கும் திமுகவோட சுத்த வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இருந்தது. இங்கே இருந்த தலைவர்களுக்கு இருந்தாங்க. அதை வைத்துக்கொண்டு ஒரு பிஜேபி உருவாச்சு. தூக்கி போட்டு வெள்ளை அடித்து அந்த பிஜேபியை விரட்டி அடிச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற பிஜேபியோட ரேஞ்சு வேறு. இன்றைக்கி அண்ணாமலை அப்படிங்கிற பெயரை சொன்னாலும் அல்லது மோடி வருகிறார் என்று சொன்னாலும் அந்த கூட்டமோ அந்த ஆரவாரமோ வேறு விதத்தில் இருக்குது. ஸோ என்டிஏவை பற்றி கவலைப்படாதீங்க. என்டிஏவில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது 2 தான். சொல்லப்போனால் 3. 2 தான் மெயின். 160 நிற்க போகிறாரா 170 நிற்க போகிறாரா? யார்? எடப்பாடி பழனிசாமி. இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ மீதி இருக்கிற 74க்கோ 94க்கோ என்டிஏல என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்குது? ப்ராபப்ளி என்டிஏ அப்படின்னு சொல்கிறது அதிமுகவை சேர்த்து தான் அப்படின்னு சொன்னாலும் அதிமுக தலைமையில் தானே தமிழ்நாட்டில் நடக்குது, மாற்றுக்கிறது இல்லையே. அப்போ என்டிஏ கூட இருந்தவங்க தானே இந்த 2024 யாராவது புதுசாக வந்திருக்காங்களா? 2024 தேர்தலில் என்டிஏல இருந்தவங்க தானே இப்போ அப்படியே இருக்காங்க. அதிமுக மட்டும்தானே மீண்டும் வந்து கை கோர்த்தது. வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. பேசும்பொழுதே மோடி ஐயா ஒவ்வொருத்தர் பேராக சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அந்த புரோட்டோகால் தெரிஞ்சிருது இல்லை? யாருக்கு முதல்ல சொல்கிறார், அடுத்தது யாருக்கு சொல்கிறாருன்னு தெரியுது இல்லை? முக்கியத்துவம் கொடுக்கணும்னா மூப்பனார் ஐயாவுக்கும் வாசன் ஐயாவுக்கும் சொல்லி முதல்ல தானே சொல்லணும் அவர் பேரை. ஏன் கடைசியில் வருது? 5 சீட்டாகவோ 4 சீட்டாகவோ இருந்ததுன்னா கடைசியில் வருது. 15 சீட்டாகவோ 18 சீட்டாகவோ இருந்தால் முதல்ல வருது. யதார்த்தமாக புரிஞ்சுக்கிற விஷயம் தானே. பிஜேபிங்கிறது என்டிஏங்கிறது இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது ஒரு கூட்டணி. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கு சரித்திரம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பேர் அவங்க வச்சது யூபிஏ, யுனைடெட் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ். யார்? சோனியா காந்தி அம்மா வச்சுட்டு 2004லையும் 2009லையும் தேர்தலில் சந்திச்சாங்க. அப்போவே இவர் என்ன பண்ணார்? டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ். அதுக்கு பேர், உங்கள் பேர் மணிகண்டன்னா மணிகண்டனுக்கு ஒரு குணிகண்டன் ஒரு பேர் வைக்கிறார் நம்மால். யார்? கலைஞர் கருணாநிதி ஐயா. அதுக்கப்புறம் இந்தி கூட்டணின்ட்டாங்க இல்லையா? இங்கே என்ன சொல்கிறாங்க? மதசார்பு கூட்டணி. இது என்ன மண்ணாங்கட்டி? இந்தி கூட்டணி தானேங்க பேர். அதை தானேங்க போய் இந்தியாவில் வச்சுட்டு வந்துட்டு சமோசா சாப்பிட்டு வந்தீங்க. நைட்டு ஃப்ளைட்டு கிளம்பிடும், சீக்கிரமாக போகணுன்ட்டு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்து மதசார்பு? இங்கே வந்து கொள்கை ரீதியாக மக்களுக்கு சொல்லணுமாம்மா, இது மதசார்பு. மதசார்பு இந்து பிஜேபி வந்தால் உன் கோவிலை தூக்கிடுவான், உன் இட்லியில் சட்னி இருக்காது, ஏதோ சொல்கிறதுக்காக மதசார்பற்ற பேரையே ஒழுக்கமாக சொல்ல மாட்டேன்றீங்க. கூட்டணி பேரையே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒழுங்காக சொல்கிறோம். ஏன்னா இந்தியா பூரா தேசிய ஜனநாயக கூட்டணி தான், மாற்று கருத்தே இல்லை. ஆந்திராவில் ஒரு அமைச்சரவை நடந்தது, அங்கே ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததா? தொகுதி உடன்பாடுன்னு ஒன்று வந்தது, அங்கேயும் இதே மாதிரி தானே பவன் கல்யாண் பிஜேபி சந்திரபாபு நாயுடுன்னு இருந்தது. எங்கேயாவது டிஸ்டர்பன்ஸ் வந்ததா? மகாராஷ்டிராவில் 3வது முறையாக ஒரு ஆட்சி அமைக்கும் போது 3 முறையும் பிஜேபி கூட்டணி தான் வெற்றி பெறுது. 3வது முறை தான் ஃபட்னாவிஸ் வர்றாரு. ஃபட்னாவிஸ் ஆட்சி அமைக்கும் போது ஏதாவது குழப்பம் இருந்ததா? ஏதாவது அல்லு சில்லு பேசலாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்களா? ஒன்றும் கிடையாது. தெளிவான டெசிஷன் எடுப்பாங்க. இங்கேருந்து எடப்பாடி போயிட்டு, சார் நான் இன்னைக்கு இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா, அமித்ஷா நீங்கள் தான் சொல்லணும். இந்த கதையெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கேவலமான ஊடகங்கள் அப்படி பேசும். ஒரு கட்சியை எப்படி மதிக்கணுங்கிறது பிஜேபிக்கு நல்லா தெரியும். அமைச்சர் நேரு மீது வழக்கு தொடராத குறித்து இன்பதுரை அவர்கள் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார். அது வந்து விசாரணைக்கு வர இருக்கு. ஸோ அது விசாரணை வரும் பட்சத்தில் அன்னைக்கு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா வழக்கு பதியலாம் என்ற தகவலும் வருது. பாருங்க, நேரு மேலே வழக்கு பதியணும், பிஜேபியில் இன்னும் பதியலை. நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இடியை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆருக்கு வெயிட் பண்ணிச்சு. எஃப்ஐஆர் கொடுக்கலன்னு உடனே நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இடி வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இது ஏன் நடக்கலைன்னு சொல்லி நீதிமன்றத்தை போட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு தான் கேட்டுக்கணும். இந்த நாட்டில் எதுக்கையா இருக்கீங்க, என்னையா பண்ணுறீங்க, தப்பு நடக்குதுன்னு தெளிவாக தெரியுது இல்லை? பேசாமல் உட்காந்து ஜனநாயகம் படத்துக்கு யூஏ கொடுக்கலாமா கொடுக்கலாமான்னு உட்காந்து ராத்திரியாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் ஏதாவது இருக்குதா? இருந்தாலும் உங்களை நாங்கள் மதிக்கிறோம், தயவு செஞ்சு பார்த்து கரெக்டாக நல்லது பண்ணுங்கள். இதோட அந்த மேட்டர் முடிஞ்சது. வேறு வழி இல்லை. நேரு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சாலும் ஒன்று தான், உட்கார வச்சாலும் ஒன்று தான். 2000 கோடிக்காக அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அவர் அவமானத்தில் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சே, எவ்வளோ பெரிய ஆள் நான், என்னை போய் 2000 கோடியில் அப்படின்ற அளவுக்கு கூட இருக்குது. விட்டுருங்க, அந்த கதையெல்லாம் பேச வேண்டாம். தொகுதி உடன்பாடை தெளிவாக பேசுவோம். திமுகவில் தொகுதி உடன்பாடு இன்றைக்கி ரெடியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து 6க்கு பதிலாக 10 கொடுக்க போகிறாங்களா? விசிகேக்கு வந்து 6க்கு பதிலாக 10 கொடுக்க போகிறாங்களா? தேமுதிகக்கு என்ன கொடுக்க போகிறாங்க? ஏதாவது தெளிவாக தெரியுமா? ராஜ்யசபா சீட்டை வச்சுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமாலாம் உனக்கு? கொள்கை கூட்டணி தானே உன்னோடது. கொள்கை கூட்டணி தானேங்க. எல்லாரும் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதியை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற அந்த நல்ல கொள்கையோட தானே கூட்டணி வச்சுருக்காங்க. அதை முடிச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் திணற? ஒரு வருஷமாக என்ன கதை சொன்னீங்க? எல்லாரும் ஒன்றிணையணும், ஒன்றாலும் ஒன்றிணையணும். அவங்க 3 பேர் ஒன்றிணைந்தாங்களா?
ஓபிஎஸ் இப்படிக்கா வந்துட்டாரு. சசிகலா அம்மா அங்கே ஏதோ கட்சிக்கு இன்னும் பேரை யோசிச்சுட்டு இருக்காங்க. டிடிவி தெளிவாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வார்த்தை சொல்லி அழகாக மிரட்டுறாரு. அந்த மிரட்டல் வார்த்தை நல்லா இருக்குது. 30 வருடத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, யார் எப்படி இருந்தாங்கங்கிறத நான் சொல்ல வேண்டி வரும்ன்றாரு. அது என்னது? யாரை சொல்கிறாரு? ஐயா தெரியாது. நீங்கள் தானே ஊடகத்தில் இருக்கீங்க, கண்டுபிடிங்க. சொன்னாரா இல்லையா? சசிகலா அம்மா கட்சியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கொடியை வச்சுருக்காங்க. யார் வேணாலும் கட்சியை ஓப்பன் பண்ணலாம். கல்யாணத்தில் சிபி இல்லைன்னா என்ன தலை வாரிக்க முடியாதா? ஏதோ ஒன்று சொன்னாரா? சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மேட்ரு என்ன சொன்னார்? 30 வருடத்துக்கு முன்னாடி யார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வேண்டி வரும். யாருக்கு சொன்னார் அவர்? எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஸோ இவங்க 3 பேரும் ஒன்றிணைந்து எடப்பாடியோட வந்து அதிமுகவை தூக்கி நிறுத்த போகிறாங்களா? எடப்பாடிக்கு தெளிவாக தெரியும், இல்லைங்க இது ஒர்க் அவுட் ஆகாது. டிடிவி அவர் கட்சி நடத்துகிறாருங்க, தயவு செஞ்சு பண்ண சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் கூட்டணியில் வச்சுக்கோங்க. ஓபிஎஸ்க்கு உங்களுக்கு சீட்டு கொடுக்குறதா கொடுங்க. ஆனால் அவர் பையன் ஆல்ரெடி உதயநிதியோட எத்தனை வெளிநாட்டில் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாரா? ஸோ என்டிஏல எந்த குழப்பமும் இல்லைன்னு என்னால் ஆணித்தரமாக பேச முடியும். அதையே நீங்கள் இங்கே வாங்க, முற்போக்கு கூட்டணி என்கின்ற, ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்கின்ற, யூபிஏ என்கின்ற, இந்தி கூட்டணிங்கிற அந்த 4 சேர்ந்து ஒரு கும்பல் இருக்கு. அதில் அதுக்காக சொல்லுங்கள், ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள். காங்கிரஸுக்கு இவ்வளோ சீட்டு கொடுப்பாருன்னு சொல்லுங்கள். அதிகார பகிர்வு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு மீறி காங்கிரஸ் உட்காருன்னு சொல்லுங்கள். அந்த பக்கம் காங்கிரஸுக்கு பிரச்சனையே இல்லைங்க. விஜய் இருக்காரு. விஜய் கிட்ட யாருமே இல்லாத இடத்துல தான் காங்கிரஸால் போய் கொடியேற்ற முடியும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துரை பற்றி உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 87 164.